Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.5, அதில் 8th sum. ஓகேவா, கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x அதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் which will be asked in board examination. ஓகேவா, இதை வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். given இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f of x கொடுத்துருக்காங்க, f of x x minus 1, ஓகே. g of x கொடுத்துட்டாங்க 3x plus 1, ஓகே. h of xும் கொடுத்துட்டாங்க which is x square. ஓகேவா, இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னதுப்பா, f of g, அது ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பார்த்துடலாம். which is f of g of x, ஓகே. இதை எடுத்துகிட்டு வந்து f எழுதிக்கோங்க. g வந்து 3x plus 1. இது fல போட்டிங்கன்னா என்னதுப்பா, 3x plus 1 minus 1 plus 1 minus 1 கேன்சல் ஆகி 3x. அதுக்கு அடுத்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது அப்போது f of gயில் h of x சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்டா? which is f of gயில் h of x என்னதுப்பா, x square. therefore which is equal to 3 into xக்கு பதிலாக x square. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் அதே ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா. ரைட் ஹேண்ட் சைடில் f of g வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, g of h. ஓகே, ஃபஸ்ட் அப்போ g of h போட்டுடலாம். g of h is equal to g of h of x, which is h of x ஓட ஆன்சர் x square. இதை எடுத்துகிட்டு வந்து போட்டால் 3x square plus 1. ஓகேவா, அடுத்து f of g of h, ஓகே, which is f of g of h ஓட x. அதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோமே, which is 3x square plus 1. ஓகே, அதை எடுத்துகிட்டு வந்து fல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3x square plus 1, இங்கே minus 1, ரெண்டு கேன்சல் ஆனால் which is equal to 3x square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துடலாமா. 1 and 2 are equal. therefore from 1 and 2 f of g bracket க்ளோஸ் பண்ணி equal to f of g of h. ஓகேவா, hence proved. அடுத்த சப்டிவிஷன் போகலாமா. இது ரொம்ப ஈஸி, எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னப்பா இருந்துச்சு, f of g of h. ஓகேவா, ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிச்சிடலாமா. which is f of g of x, which is equal to f of 2x, which is இதை எடுத்துகிட்டு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2x the whole square, which is 4x square. ஓகேவா, அது f of g, அதை வந்து ப்ராக்கெட்டில் OH, which is equal to f of g of h of x. புரியுதா? therefore f of gயில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், h of x, அப்போ x plus 4, which is equal to 4 வெளியே இருக்குமா, x plus 4 the whole square, a plus b the whole square, 4x square plus 2x plus 16. ஓகே, 4x square plus 8x plus 6 4s are 24 to 64. ஓகேவா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாமா. ரைட் ஹேண்ட் சைடு which is f of g of h. therefore g of h ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். g of h of x, ஓகே, g of h of x வந்து x plus 4, which is equal to 2 into x plus 4, which is 2x plus 8. ஓகேவா, புரிஞ்சுச்சா. therefore f of g of h, which is equal to f of g of h the x. ஓகேவா, therefore இதோட ஆன்சர் நம்மளுக்கு இப்போ தான் மேலே கண்டுபிடிச்சோம், 2x plus 8. அதை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2x plus 8 the whole square, which is 4x square plus 2 into 2x into 8 plus 8 square வந்து எவ்வளோப்பா, which is 64. ஓகேவா,
ஓகேவா, விச் இஸ் 4x² + 4 × 8 32x + 64. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே வந்து x² போது 4 2s are 8 வரும். ஓகேவா, 8 4s are இங்கேயும் அப்போ என்ன தான் வரும் 32. ஓகே, ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு வந்து என்னப்பா கிடச்சிருக்கு, இதை திருப்பி எழுதிடுறேன். 4x² + 32x + 64. ஓகேவா, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, this is easily understood. ஓகேவா, ஃப்ரம் 1 and 2 என்னப்பா நம்மளுக்கு இன்ஃபர் ஆகுது, f of g of h is equal to f of g of h. Therefore, hence proved. Okay, next subdivision. Third subdivision, அதே மாதிரி LHS, which is f of g of h. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போட்டுடலாம். f of g of x, ஓகே, which is f of x², okay, which is equal to x² - 4, okay, which is understood. f of g of h, okay, f of g bracketல h of x, this is f of g, அதில் நான் வந்து h of 3x - 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ரைட். அப்போது 3x - 5 the whole square, இங்கே எங்கே -4 இருக்குது, -4. Therefore 3x², அப்போ 9x² minus 2 into 3x into 5 minus 5² 25 minus 4. ஓகே, -4 தானப்பா. ஓகே, இங்கே வந்து +b² தானப்பா, ப்ளஸ், விச் இஸ் 9x². இது ரெண்டுத்தையும் வல்லே பண்ணால் 6, 6 5s are 30 minus 30x + 21. ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. f of g of h. ஓகேவா, புரிஞ்சா? இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிடலாமா? ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்னது, f of bracket g of h. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது which is g of h of x. புரிஞ்சு, g of h of xல வந்து 3x - 5 இருக்குது. therefore 3x - 5 the whole square கண்டுபிடிக்கணும். 3, ஓகே, புரிஞ்சு. அதே மாதிரி இங்கே என்ன வரும், -30x + 25. கரெக்டாக, ஏன்னா நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணது -4 தவிர்த்து இது அப்படியே எழுதணும். அப்படியே எழுதிட்டோன்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி f of g of h, ஓகே, which is f of g of h of x. அதை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். f of 9x² - 30x + 25. கரெக்டு. அதை எடுத்துகிட்டு வந்து எஃப்ல போடணும். எஃப்ல வந்து என்னது 9, அதை அப்படியே எக்ஸ் ஃபஸ்ட்டு எழுத சொல்கிறாங்க, +25 -4 லாஸ்ட்டில் இருக்குது. therefore இது என்னதுப்பா, 9x² - 30 + 21. the equation number 2. therefore from 1 and 2 என்னப்பா, clearly from 1 and 2 என்ன தெரியுது, f of g of h is equal to f of g of h. ஓகேவா, hence proved. இது வந்து ஒரு ஃபார்முலா. therefore MCQவில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.